தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மீடியா, குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதிமுக வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ட மாதிரி பேசுறாங்க. அதுல சொல்றதுங்கிறது ரொம்ப அதிமுகவை சிறுமப்படுத்துற மாதிரி இருக்கு. அதாவது அதிமுகவில இருந்து ஒரு குழுவினர் பிரிஞ்சு போய் ஒரு 25 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு குழு பிரிஞ்சு போய் தாவைக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணும்போது திரு சி வி சண்முகம் அவர்களுடைய தலைமையிலான குழு, இல்லைன்னா எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழு நீங்க சொல்லலாம். அப்படி சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட, அதாவது உங்களுடைய திமுக சார்ந்த நடுநிலை தன்மை அதை தடுத்துச்சுன்னா கூட, அதிமுகவினுடைய ஒரு பிரிவினர், எஸ்பி சண்முகம் தலைமையிலான பிரிவினர் தாவைக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஆனா அவங்களுடைய ஆதரவை வாங்கிட்டாலும் அவங்கள அமைச்சரவையில சேர்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதிமுக ஒரு பிளேயராவே நீங்க கருதாம அவங்கள பிஜேபி தலைமையிலான கூட்டணிங்கிற மாதிரி எல்லாம் பேசி திமுக பிஜேபி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அதிமுக. இப்ப இன்னமும் நீங்க எலெக்ஷனுக்கு பிறகும் தேர்தல்லாம் முடிஞ்சு திமுக 2வது இடம், அதிமுக 3வது இடம், தாவைக்கா மெஜாரிட்டி இல்லைனாலும் முதல் இடத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த பிறகு கூட அதிமுக ஏதோ ஒரு வன்மம், நம்ம இதை மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது நல்லா கிளியராவே தெரியுது. அதிமுக தாவைக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது, ஆனா அவங்களது அதிமுகவை அமைச்சரவையில தாவைக்கா சேர்த்துக்கலன்னு சொல்றது எப்படி நியாயமாகும்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு டேட்டு திரு இபிஎஸ் அவர்கள் தான். சட்டப்படியும் சரி, தேர்தல் ஆணைய விதிகளின் படியும் அவர் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவர் ஆதரவு கொடுத்தாரா? அவரோட கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் ஒரு குழுவினர் 25 பேர் கொண்ட 25 எம்எல்ஏக்கள் போய் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணணும்னா, அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி திமுக சார்பு நடுநிலைத்தன்மை கொண்ட ஒரு மீடியாக்கள், அதாவது நெறியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அப்படி வேணா சொல்லலாம். நீங்க அதிமுகவினுடைய ஒரு பிரிவினர், சி வி சண்முகம் தலைவிலான பிரிவினர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவிச்சு, ஆனா அதிமுகவை அமைச்சரவையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இது உங்களுக்கு சிறு விஷயமா தெரியல, ஆனா அது மக்கள் மனங்கள்ல எப்படி போய் ரீச் ஆகுங்கிறது மீடியாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் வேண்டுமென்றே இது போன்ற ஒரு செய்திகளை நீங்க மீடியாக்கள்ல சொல்றது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியது. இது போன்று நீங்க அதிமுகவை சிறுமப்படுத்துறதுனால யாருக்கு என்ன லாபம்? நஷ்டம்தான். ஏற்கனவே மக்கள் ஒரு நல்ல ஆளுங்கட்சியை இழந்துட்டாங்க. ஒரு நல்ல எதிர்கட்சியா கூட இல்லாம மக்கள் தான் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாவாங்க. மக்கள் மட்டும் இல்ல, மீடியாக்களுக்கும் இதனுடைய பாதிப்பு கூடிய விரைவிலே தெரிய வரும். அந்த நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.